வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பைப்பிங்ல உள்ள ஸ்ட்ரெய்னர பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ரெய்னர்னா என்ன? இதனால என்ன யூஸ் இருக்கு? இதோட அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறம் எத்தன டைப் இருக்கு? இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்மலா நீங்க ஸ்ட்ரெயினர்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, வடிதட்டிய தான் ஸ்ட்ரெயினர்ன்னு மொத சொல்லுவோம். ஸோ இதே தான் நம்ம பைப்பிங்ல யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ பைப்பிங்ல உங்களுக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும். ஸோ ஃப்ளூயிட்ல ஃப்ளூயிடு, கேஸு இது எல்லாமே ஃப்ளோ ஆகறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? அதுதான் பைப்பிங்க்கு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்படி ஃப்ளோ ஆகும்போது அதில உள்ள சாலிட் பார்ட்டிகிள்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? ஒரு ஃப்ளூயிட் போம்போது அதில உங்களுக்கு சாலிட் பார்ட்டிகிள்ஸ், டெப்ரிசிஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் செப்பரேட் பண்றதுக்கு, இல்லன்னா ஃபில்டர் பண்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரெயினர் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? இந்த ஸ்ட்ரெயினர் நம்ம காமனா பைப்லைன்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். இதுக்குள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெஷ் ஸ்க்ரீன் இருக்கும். சரிங்களா? மெஷ் ஸ்க்ரீன் அப்படி இல்லைன்னா, உங்களுக்கு பெர்ஃபரேட்டட் மெட்டல் ஷீட்ன்னு இருக்கும். சரிங்களா? இந்த மெஷ் ஸ்க்ரீன் எப்படின்னா, உங்களுக்கு வயர் மாரி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? வயர் மாரி உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. இந்த பெர்ஃபரேட்டட் மெட்டல் ஷீட் இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஷீட்ல உங்களுக்கு ஹோல் ஹோலா பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வடிதட்டுறதுக்காக. ஓகேங்களா? அது சைஸ் இருக்கும். நீங்க இந்த பெர்ஃபரேட்டட் மெட்டல் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, 0.8லேருந்து 3.2 வரைக்கும் அந்த ஹோல் ஹோல் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம வடிகட்டிக்கலாம். சரிங்களா? அந்த ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 இந்த மெஷ் ஆர் பெர்ஃபரேட்டட் மெட்டல் ஷீட் இது என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த சாலிட் பார்ட்டிகிள்ஸ பிளாக் பண்ணிரும். பிளாக் பண்ணிட்டு ஃப்ளூயிட் ஆர் கேஸ் அத தான் அது வழியா பாஸ் பண்ண வைக்கும். இப்ப என்னன்னா, இதுதான் உங்களுக்கு அந்த மெஷ் ஆர் அ மெட்டல் ஷீட் பெர்ஃபரேட்டட் மெட்டல் ஷீட்ன்னு வச்சுக்கங்க. இது வழியா ஃப்ளூயிட் உள்ள போயிட்டு, இந்த இடத்துல சாலிட் பார்ட்டிகிள் உங்களுக்கு ஃபில்டர் ஆயிரும். சரிங்க. ஃபில்டர் ஆகி இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வெளியில வெளியில ஃப்ளூயிட் வெளியில போகும். ஃப்ளூயிட் ஆர் கேஸ் வெளியில போகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரெய்னர் பைப்லைன் சிஸ்டத்துல பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. சரிங்களா? இந்த ஸ்ட்ரெய்னர் எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இந்த அன்வான்டட் பார்ட்டிகிள்ஸ ஃபில்டர் பண்றதுக்கு. இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோல உள்ள அன்வான்டட் பார்ட்டிகிள்ஸ ஃபில்டர் பண்ணி, அந்த சிஸ்டத்த ஸ்மூத்தா ஆப்பரேட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ரெய்னர் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரெய்னர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் 5 இருக்கு. சரிங்களா? அ காமனா பார்த்தீங்கன்னா, ஒய் ஸ்ட்ரெய்னர், பேஸ்கட் ஸ்ட்ரெய்னர், டியூப்ளெக்ஸ் ஸ்ட்ரெய்னர், டீ ஸ்ட்ரெய்னர், கோன் ஸ்ட்ரெய்னர், பிளேட் ஸ்ட்ரெய்னர். காமனா நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 இருக்கு பார்த்தீங்களா? டாப்ல இருக்க 3 இதான் காமனா யூஸ் பண்றாங்க. ஒய் ஸ்ட்ரெய்னர், பேஸ்கட் ஸ்ட்ரெய்னர், டியூப்ளெக்ஸ் ஸ்ட்ரெய்னர். சரிங்களா? இப்போ அடுத்தடுத்த ஸ்டைல்ல நம்ம இந்த ஒய் ஸ்ட்ரெய்னர்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? இந்த ஒய் ஸ்ட்ரெய்னர்னா என்ன? அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஒய் ஸ்ட்ரெய்னர் இதோட பேர் ஏன் ஒய் ஸ்ட்ரெய்னர் வருது அப்படின்னா, இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா, ஒய் ஷேப்ல இருக்கும். அந்த லெட்டர் ஒய் மாரி இருக்கும். ஸோ அதனால தான் ஒய் ஸ்ட்ரெய்னர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒய் ஸ்ட்ரெய்னர் ஹை பிரஷர் ஹை பிரஷர் சர்வீஸ்ல நம்ம இந்த ஒய் ஸ்ட்ரெய்னர் யூஸ் பண்ணலாம். அதே மாரி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்பேக்ட்டா இருக்கும். சைஸ் சின்னமா இருக்கும். ரொம்ப காம்பேக்ட்டா இருக்கும். சரிங்களா? இது மோஸ்ட்லி டைனி டெப்ரிசியஸ ஃபில்டர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். காமனா யூஸ் பண்றது ரொம்ப டைனி டெப்ரிசியஸ ஃபில்டர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ இது இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எண்ட் கனெக்ஷன் த்ரெட்டட் கனெக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபிளான்ஜ் கனெக்ஷன் இருக்கு. சரிங்களா? இப்படி ஜாயின் பண்றோம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வெல்டட் கனெக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நார்மலா இந்த ஸ்ட்ரெய்னர வெர்டிகல் அ உங்களுக்கு வெர்டிகல் பொசிஷன்லயும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஹாரிசான்டல் பொசிஷன்லயும் இன்ஸ்டால் பண்ணலாம். சரிங்களா? ஸ்டீம் அப்ளிகேஷனுக்கு இந்த மாரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாரி லிக்விட் அப்ளிகேஷனுக்கு இந்த மாரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஃப்ளூயிட் இப்படி ஃப்ளோ ஆகும். இங்க ஸ்ட்ரெயின் ஆயி
உங்களுக்கு வந்து சாலிட் பார்ட்டிகிள் இங்கே வந்து ஃபில்டர் ஆகி ஃப்ளூயிட் வந்து இதில் போகும். சரிங்களா? அதே மாதிரி வெர்டிக்கல்ல வந்து மேலேருந்து ஃப்ளூயிடு வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும்போது உங்களுக்கு இப்படி தான் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட் ஸ்ட்ரெயினர். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அதிகமா வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். அதிகமா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த பேஸ்கெட் ஸ்ட்ரெயினர் தான் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? அ இதில வந்து நம்ம வந்து எப்படின்னா வந்து நெறையா வந்து உங்களுக்கு வந்து சாலிட் பார்ட்டிகள வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஃபில்டர் பண்ணலாம். ஓகேங்களா? அ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கமர்ஷியலா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாரி பேஸ்கெட் ஸ்ட்ரெயினர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ வந்து கன்டினியூஸா வந்து இந்த பேஸ்கெட் ஸ்ட்ரெயினர்ல வந்து நம்ம வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு வந்து நெறைய டெப்ரிசியஸ் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ அப்படி அக்குமுலேட் ஆகும்போது, உங்களுக்கு வந்து அ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிரஷர் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ எப்பலாம் வந்து ஒ ஒரு அந்த பிரஷர் டிஃபரன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் வேல்யூவ ரீச் ஆன உடனே, நம்ம வந்து அந்த உள்ள அந்த அந்த இது பேஸ்கெட்ட வந்து அந்த ஸ்ட்ரெயினர் பேஸ்கெட்ட வந்து ரிமூவ் பண்ணி, நம்ம வந்து அந்த டெப்ரிசியஸ ரிமூவ் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேங்களா? இது அப்படித்தான் இப்படிதான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃப்ளூயிட் வந்து இந்த மாரி ஃப்ளோ ஆகும். உள்ள வந்து ஸ்ட்ரெயினர், பேஸ்கெட் ஸ்ட்ரெயினர் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து உள்ள இருக்கு. ஸோ இப்படி இப்போ வந்து ஃப்ளூயிட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுதா? ஃப்ளோ ஆகும்போது இந்த இடத்துல வந்து சாலிட் பார்ட்டிகிள் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளூயிட் வந்து ஆ பிஎஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிப்ரிசியஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, மேல உள்ள அந்த ஸ்ட்ரெயினர் கவர் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு, இந்த பேஸ்கெட்ட வந்து நம்ம வந்து வெளில எடுத்துட்டு, நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பேஸ்கெட் ஸ்ட்ரெயினர். ஓகேங்களா? இதில வந்து அதிகமான பார்ட்டிகிள்ஸ வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த டூப்ளெக்ஸ் ஸ்ட்ரெயினர். இந்த பேர்லயே வந்து டூப்ளெக்ஸ் ஸ்ட்ரெயினர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 2 ஸ்ட்ரெயினர் வந்து வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அதனால தான் வந்து இத வந்து டூப்ளெக்ஸ் ஸ்ட்ரெயினர் அப்படின்னு வந்து சொல்றோம். உங்களுக்கு வந்து எப்படின்னா, 2 ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த ஆப்பரேஷன வந்து டிஸ்டர்பே பண்ணாம, சரிங்களா? ரன்னிங் கண்டிஷன்லயே வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? அப்படின்னா, இப்போ வந்து இந்த இந்த ஃபோட்டோல பாருங்க. சரிங்களா? இப்போ வந்து லிவர் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கா? இந்த பொசிஷன்ல லிவர் இருக்கு. ஸோ, இப்போ ஃப்ளூயிட் வந்து இந்த இப்படி ஃப்ளோ ஆயி, இது வழியா போயி, உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயினருக்குள்ள போயிட்டு, உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆயி, உங்களுக்கு இது வழியா வெளிய வரும். சரிங்களா? ஒன்ஸ் இது ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த லிவர வந்து இந்த பொசிஷன்ல வந்து இழுத்தோம்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். இந்த டைரக்ஷனல் ஃப்ளோ ஆயி, உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆயி வெளில வரும். ஸோ, அந்த டயத்துல வந்து இத நம்ம வந்து இந்த ஃபில்டர வந்து அந்த பேஸ்கெட்ட வந்து நம்ம ரிமூவ் பண்ணி, நம்ம வந்து கிளீன் பண்ணி மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ, இதுதான் வந்து டூப்ளெக்ஸ் ஸ்ட்ரெயினர். சரிங்களா? அடுத்து வந்து டீ ஸ்ட்ரெயினர். இது பார்த்தீங்கன்னா, அந்த டீ ஷேப்ப வச்சு சொல்றாங்க. இது வந்து டீ ஸ்ட்ரெயினர்ன்னு. ஸோ சரிங்களா? ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இந்த நம்ம ஒய் ஸ்ட்ரெயினர் பார்க்குறோம்ல, அதே மாரி தான் இதுவும். ஷேப் மட்டும் மாறியிருக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் கோன் ஸ்ட்ரெயினர். சரிங்களா? இந்த கோன் ஸ்ட்ரெயினர் வந்து 2 ஃபிளான்ஜ்க்கு நடுவுல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம். சரிங்களா? இது வந்து கோனிக்கல் ஷேப்ல இருக்கனால கோன் ஸ்ட்ரெயினர் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து அந்த கோன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட் வந்து அந்த ஃப்ளோ டைரக்ஷன பாயிண்ட் பண்ணி இருக்கணும். ஃபேஸ் பண்ணி இருக்கணும். சரிங்களா? இப்படித்தான் வந்து ஃப்ளோ ஆகணும். ஓகேங்களா? அ அடுத்து வந்து இந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த மாரி தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிளேட் ஸ்ட்ரெயினர். இந்த பிளேட் ஸ்ட்ரெயினர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பிளேட்ல உங்களுக்கு வந்து இந்த ஹோல் மாரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதுலலாம் வந்து உங்களுக்கு டெப்ரிசியஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி மெட்டீரியல்லலாம் வந்து இந்த ஸ்ட்ரெயினர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, மேக் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்.
கார்பன் ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன், அப்புறம் பிரான்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இதுலலாம் வந்து இந்த ஸ்ட்ரெயினர் வந்து மேக் பண்ணுறாங்க. எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெயினரை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அது நிறையா ஃபேக்டர் இருக்குது. அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ளூயிடு அப்படி பார்க்கணும். சரிங்களா? அடுத்து ஃப்ளோ ரேட், ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், அப்புறம் வந்து எவ்வளோ சைஸ் ஆஃப் அந்த பார்ட்டிக்கிளை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயினரை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து சிம்பிள்ஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கோன் கோன் ஸ்ட்ரெயினர், கோனிக்கல் ஸ்ட்ரெயினர்னு சொல்லுவோமா. அடுத்து வந்து ஒய் டைப் ஸ்ட்ரெயினர், இது வந்து டி டைப் ஸ்ட்ரெயினர், இது வந்து பேஸ்கெட் டைப் ஸ்ட்ரெயினர். இப்படி தான் வந்து சிம்பிள் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து அது வந்து நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெயினர் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? யூசஸ் எங்கெல்லாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பியூரிட்டி இம்பார்ட்டண்ட்டோ, ஸோ அந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயினர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ஸ்ட்ரெயினரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நிறையா எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் இல்லாமல் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பம்ப் எடுத்துங்க. பம்போட செக்ஷனில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயினர் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் உள்ள சாலிட் பார்ட்டிகள்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிடும், ஃபில்ட்ரு பண்ணிடும். ஸோ வந்து அந்த பம்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதுவே வந்து நம்ம வந்து அந்த இடத்துல ஃபில்ட்ரு யூஸ் பண்ணல அப்படின்னா, சம்டைம் வந்து ஒரு சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து பம்புக்குள்ளே போகும்போது பம்பை வந்து டேமேஜ் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்ட்ரெயினர் வந்து யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பம்புக்கு முன்னாடி வந்து செக்ஷன் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயினர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த கேட்டஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியர் நம்ம வந்து தடுக்கலாம். பைப்பில் வந்து இந்த கேட்டஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியர் நடக்காமல் வந்து தடுக்கலாம். எப்படின்னா, இந்த பிளாக்கேஜ்னால ஏற்படக்கூடிய இந்த கேட்டஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியரை வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நம்ம வந்து தடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணும்போது பைப் லைனோட லைஃப் ஸ்பேன், டியூரபிலிட்டி, அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷனல் எல்லாமே வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உள்ள தான் நம்ம வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு பேஸ்கெட் மாதிரி அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து எப்படின்னா வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், ஈஸியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம், அதே மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரெயினரோட அட்வான்டேஜ். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.